ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதத்தில் 8வது மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல ஜீவன் சுகம் பலனுக்காய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நல்லவர். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை இருக்க மனுஷன் பாக்கியவான். ஸோ கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதம் ருசிக்க கர்த்தர் நமக்கு ஜீவன் கொடுத்திருக்கிறார், பலனை கொடுத்திருக்கிறார். அதற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த மாதத்திலும் கர்த்தரை நாம் ருசிக்க போகிறோம் வேத வசனத்தின் மூலமாக. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தர்ப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர்கள் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். 3 விதமான வாக்கு தத்தத்தை கர்த்தர் சொல்கிறார். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு வெண் வஸ்திரம் தர்ப்பிக்கப்படும். 2வது, அவனுடைய நாமத்தை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போட மாட்டேன். 3வது, அவனை என் பிதாவுக்கு முன்பாகவும் அவருடைய தூதர்களுக்கு முன்பாகவும் அறிக்கை பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். யாருக்கு சொல்கிறார் என்றால், ஜெயம் பெற்றவர்களுக்கு. எந்த சபைக்கு இதை சொல்கிறார் என்றால், சர்தை என்கிற சபை. வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 விதமான சபைகள் உண்டு. ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு நிலைமையில இருந்தது. அந்த நிலைமைக்கு தகுந்தவாறு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தி அந்த சபையின் நிறைவுகளையும் சுட்டி காண்பித்து, இந்த குறைவு நீ ஜெயம் பெற்றா உனக்கு இன்ன ஆசீர்வாதத்தை தருவேன். இதுதான் ஆண்டவர் 7 சபைகளுக்கும் கொடுத்த வாக்கு தத்தம். இப்போ இந்த 8வது மாதத்துல இந்த வசனத்தை, இந்த வாக்கு தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நம்ம அதை பிடித்து கொண்டு நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் இந்த வசனத்தின்படியே நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். எப்படி? முதலாவது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தர்ப்பிக்கப்படும். 2வது, ஜீவ புஸ்தகத்திலிருந்து அந்த பேரை கிறுக்கி போட மாட்டேன். 3வது, அவனை ஜெயம் பெற்றவனை என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர்கள் எல்லாருக்கும் முன்பாக அவன் பேரை நான் அறிக்கை பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இது சொல்லுகிற சபை என்றால் சர்தை சபை. சர்தை சபை அப்படின்னா, அந்த சர்தை சபையின் நிலைமை எப்படி இருந்தது? 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் பின்பகுதி சொல்லிக்கிறது, நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். இந்த சர்தை சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு மற்றவங்க எல்லாம் சொல்றாங்க நீ உயிரோடு இருக்குன்ட்டு, ஆனா நான் பார்க்கும்போது நீ எப்படி தெரியுமா இருக்க? செத்தவனா இருக்கிற. அதனால ஆண்டவர் நிறைய காரியங்களை சொல்றாரு. நீ செத்த நிலைமையில் இருக்கிற, அதனால நான் உன்னை வெறுத்துட்டேன், எனக்கு நீ வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கல ஆண்டவர். நீ செத்த நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவர் தன்னை எப்படி உனக்கு வெளிப்படுத்துகிறார் என்றால், சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டும் செத்தவனாய் இருக்கிறாய். நீ செத்த நிலைமையில் இருக்கிற, ஆனா உனக்கு நான் அறிவிக்க முடியாது எப்படி வந்திருக்கேன் தெரியுமா? 7 ஆவிகள் அப்படின்னா கர்த்தருடைய பரிபூரணமான ஆவியின் வல்லமை. நீ செத்து கொண்டிருக்கிற, உன்னை உயிர்ப்பிக்கும்படியா என் முழு வல்லமையோடு நான் இறங்கி வந்திருக்கிறேன். என் கைகளில் 7 நட்சத்திரங்கள் அப்படின்னா தூதர்கள், சபையின் தூதர்கள். அப்படின்னா சபையின் தலைவர்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கப்பட வேண்டும். அதனால கர்த்தர் எப்படி சொல்றாருன்னா, நான் எப்படி வந்திருக்கேன்னா 7 ஆவிகளை உடைய, 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது சபைக்கு சொல்றார். நான் சொல்றதை கேள், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த மாதத்துல ஆண்டவர் சமூகத்துல நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, என் கிரியைகள் எல்லாம் மனுஷங்க அறிய மாட்டாங்க, ஆனா நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. அப்படின்னா ஆண்டவர் நம்முடைய கிரியைகளை அறியும் பொழுது நம்மளை குறித்து என்ன சொல்றாரு? இப்ப இந்த சர்தை சபை நிலைமை எப்படி சொல்றாருன்னா, நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டும் செத்தவனா இருக்கிற, அதனால நீ விழித்து கொண்டு சாகிறதுக்கு ஏதுவாய்களை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவளாய் நான் என்ன செய்யல? காணவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ ஒரு காலத்துல என்னை ஏற்றுக்கிட்ட, எனக்காக வாழ்ந்த, இப்ப நான் உன் கிரியை பார்க்கும்போது ஆதியில கொண்டு இந்த ஒரு கிரியை கூட உங்ககிட்ட இல்லவே இல்லை. அன்பு இல்லை, ஜெபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை, எல்லாம் செத்து போச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? செத்து போன ஒரு ஆளால ஒரு வேலையும் செய்ய முடியாது, உயிரோடு இருந்தாதான் செயல்பட முடியும். அப்ப இந்த சர்தை சபையின் நிலைமை என்னன்னா, ஒரு செத்த அனுபவத்தில் இருக்கிற, அப்படின்னால தேவனுக்காக எழும்பி கிரியை செய்யவே முடியாத ஒரு நிலைமை. ஆனா இந்த சாவு, இந்த செத்த நிலைமை தான்
ஆண்டோடைய பார்வையில மிக மிக அருவருப்பானது. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் பாவம் செஞ்சுட்டா பாவ நிவாரண பலியாக ஒரு காளையாவது ஒரு ஆட்டையாவது கொண்டு வந்து உடனடியாக பாவ நிவர்த்தி செஞ்சு பாவங்களை எனக்கு என்ன செய்யணும், எனக்கு மன்னிக்கப்படும். ஆனால் செத்து போன நிலைமையில இருந்தா நாரும். யாருமே செத்த ஒரு மனுஷனையோ செத்து போன ஒரு மிருகத்தையோ வீட்டில் வைக்க மாட்டாங்க. எல்லாம் அப்புறப்படுத்தணும். 2 நாள் 1 நாள் போயிட்டாலே நாரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சபைக்குள்ளாக நான் ஒரு கிரியையும் செய்யாம, பாவமே செய்யல, எந்த பாவமும் செய்யல, ஆனா தேவனுக்காக ஒரு கிரியையும் செய்யல. ஏன் இல்லைன்னா செத்த நிலைமை, ஆவி அற்ற நிலைமை. தேவனுடைய ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணினாலும் அந்த ஆவியோடு இணைந்து செயல்படாத முடியாதபடிக்கு ஒரு செத்த நிலைமையில இருக்கிறோம். அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீ விழித்து கொண்டு சாகிறதுக்கு ஏதுவா இருக்கிறவளை ஸ்திரப்படுத்து. இப்ப பாரு, யூ ஆர் டையிங் அண்ட் ஆல்ரெடி யூ ஆர் டெட். நீ ஏற்கனவே செத்துட்ட, ஆனா இன்னும் சில காரியங்கள் செத்துக்கிட்டே இருக்கு. இப்போ உனக்கு நான் ஒரு ஆலோசனை சொல்றேன். விழித்துக்கொள், ஜாக்கிரதையாயிரு. என் வருகை ரொம்ப சமீபம். அதனால என் வருகையில நீ எடுத்துக்கொள்ளப்படணும். நீ என் பிள்ளையா என்னோடு வாழணும். அதனால உனக்கு நான் ஒரு ஆலோசனை சொல்றேன். விழித்துக்கொண்டு எந்த நிலைமையில இருக்கன்னு பாரு. கண்களை திறந்து பாரு. எபேசியரில் சொல்லப்பட்டிருக்கு, ஆகையால் தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கர்த்தர் உன்னை பிரகாசிப்பார். செத்து போன அனுபவங்களோட இருக்க ஆட்களோட இருந்தோம்னா வாழ்க்கையில செத்த அனுபவம் தான் வரும். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ விழித்து கொண்டு சாகிறதுக்கு ஏதுவா இருக்கிறவளை என்ன சொல்லி ஸ்திரப்படுத்து. உன் விசுவாசம் போயிடுச்சு, அன்பு போயிடுச்சு, பசுத்தம் போயிடுச்சு, ஜெபம் இல்ல, வேத வாசிப்பு இல்ல, உண்மை இல்லை, எல்லா காரியங்களும் இன்னைக்கு செத்து கொண்டே இருக்குது. எனக்கும் உனக்கும் உள்ள உறவு செத்து போச்சுது. அப்படி செத்து கொண்டு இருக்கிறதுனால செத்து போன அனுபவங்கள் நிறைய இன்னும் செத்துக்கிட்டே இருக்கு. கடைசி மூச்சு, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்து அதை நீ ஸ்திரப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவளாய் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. ஆரம்பத்துல என் வார்த்தையை நீ கேட்டு எப்படி மனம் திரும்பின? இயேசுவே என் ரட்சகரே, என்னை ரட்சித்தீரே, எனக்கு நீங்க தான்ப்பா எல்லாம், எனக்கு இந்த உலகமே வேண்டாம், கடைசி வரை நான் உமக்காக வாழ்வேன், அப்படிதானே நீ ஏற்றுக்கிட்ட? அப்படிதானே மனம் திரும்பின? என்ன வார்த்தையெல்லாம் என்கிட்ட நீ சொன்ன, இந்த உலகத்து காரியங்கள் எனக்கு வேண்டாம், உலகத்தின் இன்பங்கள் எனக்கு வேண்டாம், உலகத்தை நான் வெறுக்கிறேன், கடைசி வரையும் உமக்கு உண்மையா இருப்பேன்னு சொன்னையே, இன்னைக்கு உன் நிலைமை எப்படி இருக்குது? அதனால இப்ப நீ என்ன செய்யணும்? ஆரம்பத்துல நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை என்கிட்ட இருந்து பெற்றுக்கிட்ட பார் ரட்சிப்பு, என்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்ட விடுதலை, என்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்ட சமாதானம், சந்தோஷம், அதையெல்லாம் நீ மறுபடியும் நினைவு கூர்ந்து என்ன செய்ய? மனம் திரும்பு. மனம் திரும்பணும். மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. ஆண்டவர் இன்னைக்கு எதிர்பார்க்குது 10 வருஷத்துக்கு முன்பாக, 30 வருஷத்துக்கு முன்பாக நான் மனம் திரும்பினேன் அல்ல, ஒவ்வொரு நாளும் மனம் திரும்பணும். இந்த உலக பாவத்துக்குள்ள இருக்குது, அக்கிரமத்துக்குள்ள இருக்க இந்த உலகம், அநீதிக்குள்ள இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற அப்படின்னால பல விதங்கள் நம்மை கரைப்படுத்துவதற்கு நிறைய சூழ்நிலையில் இருக்குது. அதனால ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்துல மனம் திரும்புதலுக்கு ஏதுவா அறிக்கை பண்ணி, எந்தெந்த காரியங்களை ஆண்டவரோடு செட்ரேட் பண்ணணுமோ, எந்த காரியங்களை அறிக்கை பண்ணி விட்டுவிடமோ அதில் ரொம்ப கவனமா இருக்கணும். அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு என்ன செய்யணும்? மனம் திரும்பு. கைக்கொள், நினைவு கூர்ந்து கைக்கொள். மறுபடியும் அந்த ஆதி அன்புக்குள்ள நீ வரணும். நீ அப்படி செய்யாவிட்டால், நீ விழித்திராவிட்டால் திருடனைப் போல உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேளையை நீ அறியாதிருப்பாய். நீ தூங்கிக்கிட்டே இப்படி செத்தவங்க கூட்டத்திலே இருந்தா, நீ விழித்திராவிட்டா நான் திருடனை போல வருவேன். திருடன் சொல்லிட்டு வரமாட்டான். இன்னைக்கு என்ன பொதுவா உலகத்துல இயேசுவே வந்துருங்கப்பா, இயேசுவே வந்துருங்கன்னா என்னவோ நினைச்ச உடனே இயேசு வானத்துல இருந்து அப்படியே டாக்கும் குதிச்சு வந்துருவான்னு நினைக்கிறாங்க. இல்ல, அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. எப்படி என்றால், இந்த உலகத்தின் கடைசி ஆட்சி அந்தி கிறிஸ்து ஆட்சி, அதோட அந்த உலகம் முடியுது. அதுக்கு பிறகு ஒரு 1000 வருஷம் அரசாட்சி இதே பூமியில நடக்க போகுது. இப்ப நாம இருக்கிற காலம் ஆல்மோஸ்ட் அது பக்கத்துல நெருங்கிட்டோம். இப்ப இந்த அந்தி கிறிஸ்து ஆட்சி 7 வருஷம். அதுல முதல் 3.5 வருஷம் சமாதானமா இருக்கும். அடுத்த 3.5 வருஷம் மகா உபத்திரவ காலம். இந்த மகா உபத்திரவ காலம் தொடங்குவதற்கு முன்பாக ஆண்டவர் சில காரியங்களை செய்வார். எப்படி என்றால், கிறிஸ்துவுக்காக இந்த உலகத்துல ஜெயம் பெற்று வாழ்ந்த முதற் பலன்களா இருந்தவங்க எல்லாம்
முதலாவது எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அப்படி என்றால் மரித்து போயிட்டாங்க. நிறைய பேர் ஜெயம் பெற்றவர்களாய் மரித்து போயிட்டாங்க. அந்த நாட்களில் யார் ஜெயம் பெற்றவர்களாய் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிறார்களோ, அதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு ஸ்திரீ, ஒளிமயமான ஒரு ஸ்திரீ ஆண் பிள்ளையை பெற்றால் அது உடனே தேவனுடைய சிங்காசனத்துக்கு நேராக எடுத்துக்கொள்ளப்பட்டது. அது யாரை குறிக்கிறது என்றால் மரித்து போன ஜெயம் பெற்றவர்கள். அதே போல வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு தரிசனம். சீயோன் மலையின் மேலே ஆட்டுக்குட்டியானவரோடு 144,000 பேர் இருக்க கண்டேன். இவர்கள் யார் என்றால், அதே 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாய் மீட்டு கொண்டவர்கள். அப்படி என்றால் மரித்து போன ஜெயம் பெற்றவர்கள், உயிரோடு இருக்க ஜெயம் பெற்றவர்கள் உபத்திர காலத்துக்கு முன்பாகவே தேவனுடைய சிங்காசனத்துக்கு நேராக எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அதற்கு பிறகு உபத்திர காலம் வரும். உபத்திர காலம் அந்திகிறிஸ்து ஆட்சி முடிந்தவுடனே எல்லா பரிசுத்தவான்களும் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அந்த ஆகாயத்தில் எல்லாரும் பரிசுத்தவான்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும். அப்போதான் ஆண்டவர் பரிசு வழங்குவார். அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது ஆட்டுக்குட்டியானோட கல்யாணம். ஆட்டுக்குட்டியான கல்யாணம் முடிஞ்ச உடனே தம்முடைய மனவாட்டியோடு பரிசுத்தவான்களோடு தேவன் பரலோகத்திலிருந்து இறங்கி வருவார். அப்போதான் கடைசி யுத்தம், இந்த உலகத்தில் கடைசி யுத்தம் அர்மகெதோன் என்கிற இடத்துல நடக்கும். அந்த யுத்தம் யாருக்கும் என்றால் தேவனுக்கும் அவருடைய பரிசுத்தவான்களுக்கும் அந்திகிறிஸ்துவும் அவனை சேர்ந்த ஆட்கள் நடக்கிற யுத்தம். அந்த யுத்தத்திலே கர்த்தர் நாசின் சுவாசத்தினால் அவனை அழிப்பார். அந்திகிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும் உயிரோடே பிடிக்கப்பட்டு அக்கினி கடல்ல போடுவாங்க. சாத்தான பாதாளத்தில் அடைச்சி பூட்டி வச்சிருவாங்க. அப்படின்னா 1000 வருஷம் அவன் பாதாளத்தில் இருக்கணும் சாத்தான். இந்த 1000 வருஷம் இதே பூமி இப்போ இருக்கிற பூமியா இருக்காது. ஆதாமும் ஏவாளையும் கர்த்தர் உருவாக்கும் போது பாவம் இல்லாமல் இருந்தபோது இந்த பூமி எவ்வளவு அழகாக இருந்ததோ அதே போன்ற புதிய பொலிவோடு அவ்வளவு அழகாக பூமியின் ரூபத்தையே கர்த்தர் மாற்றி 1000 வருஷம் இந்த உலகத்துல அரசாளுவார். நாமும் அவரோடு அரசாளுவோம். எதற்காக இந்த 1000 வருஷம்னா, இந்த உலகத்துல ஆண்டவருக்காக இந்த உலகத்தை வெறுத்து எத்தனையோ சூழ்நிலைகள், விசுவாசத்தை குலைக்கும்படியான சூழ்நிலை வந்தாலும் அதையெல்லாம் ஜெயித்து இயேசு மட்டும் எனக்கு போதும் என்று யார் யாரெல்லாம் ஒப்பு கொடுத்து வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு ரிவார்ட், பரிசு அந்த 1000 வருஷம் அரசாட்சி. அங்கு சந்தோஷம், சமாதானம், தேவாதி தேவனோடு நடமாடுகிற, உறவாடுகிற ஒரு பெரிய அனுபவம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, திருடனை போல் நான் வருவேன், நீ ஜாக்கிரதையாயிரு, நீ விழித்து கொண்டு சாவுக்கு ஏதுவாங்களை ஸ்திரப்படுத்து என்று சொல்லிவிட்டு சொல்றாரு. 4ஆம் வசனம், ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்கு உண்டு. அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். இப்படிப்பட்ட செத்த நிலைமையில இருக்கிற இந்த சர்தை சபையில கூட ஒரு கூட்டம் இருக்காங்க. அவங்க எப்படிப்பட்டவர்களாம், தங்கள் வஸ்திரங்களை என்ன செய்யறாங்களா, அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சபையில இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தெரியுமா, வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். அப்படின்னா வஸ்திரம் என்றால் நம்முடைய நடக்கையும் உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையும். இந்த உலகத்துல நம்ம எப்படி வாழ்கிறோம், எப்படி நடக்கிறோம், இதை பொறுத்து தான் 1000 வருஷம் அரசாட்சியில தேவனோடு நாம் நடக்க முடியும். அப்படின்னா பிரியமானவர்களே, இந்த உலக வாழ்க்கை புகையை போன்ற வாழ்க்கை, கொஞ்ச நேரத்துல மாறி போயிடும். அப்படிப்பட்ட இந்த உலக வாழ்க்கையில தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம் எடுத்துமா நித்தியத்துக்கு எதுவான வாக்கு தத்தம். 1000 வருஷம் அரசாட்சி, நான் உன்னை இப்படி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, 5ஆவது வசனத்துல, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தர்ப்பிக்கப்படும், ஒரு புதிய வஸ்திரம் அவனுக்கு கொடுக்கப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம், என்றைக்கு நம்ம இயேசுவை ஏற்றுக்கிட்டோமோ நமக்கு ஒரு வஸ்திரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். என்ன வஸ்திரம், அவருடைய நீதியின் வஸ்திரத்தை நம்ம மேல போடுகிறார். அப்ப அந்த வஸ்திரம் என் மேல போடப்படுது. அந்த வஸ்திரம் நம்ம அப்படியே முற்றிலுமாய் மூடிக்கொள்கிறது. இது நம்ம எந்த காரியமும் செய்யல, அவரே நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு மரித்ததினால நம்ம நீதிமானாக்கிட்டு அவர் பாவமாகி மரித்து உயிரோடு எழுந்தார். அதனால தேவனுடைய ரைச்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம், தேவனுடைய நீதி நம்ம மேலே விழுந்தது. அதான் ரட்சிப்பின் வஸ்திரம். இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை எப்படி சொன்னா, இட்ஸ் an objective
ரைச்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஜெக்டிவ்னா நம்ம எந்த காரியமும் செய்யவே இல்லை, அவராக செஞ்சு அவராக நம்ம மேல இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை மூடினார். ஸோ இந்த வஸ்திரம் நம்ம மேல மூடப்பட்டது. நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்னா, இந்த மூடப்பட்ட வஸ்திரத்தோடு இணைந்து ஒரு வாழ்க்கை, நம்ம வாழ்க்கை இருக்கு பார்த்தீங்களா, அந்த வாழ்க்கை வாழும் பொழுது நமக்கு உள்ள இருந்து ஒரு வஸ்திரம், நம்ம நீதி வெளிப்படும் போது, தேவ நீதியோடு நம்ம இணைந்து வாழும்போது நம்ம உள்ளான வாழ்க்கை நமக்கு ஒரு வஸ்திரத்தை கொடுக்கும். அந்த வஸ்திரத்தை தான் சொல்றாரு, ஜெயம் கொள்ளுவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். 2 வஸ்திரம். இளையகுமாரன் அப்பா விட்டு போயிட்டான், திருப்பி வரும்போது அவனுக்கு சிறந்த வஸ்திரத்தை கொடுத்தார். அப்பனா என்ன அர்த்தம்? நீ நீதிமான் ஆயிட்ட, உன் பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டுடுச்சு, பன்றி கூட்டத்தில் நீ வாழ்ந்துட்டு இருந்த, ஆனா என்ன தேடி வந்துட்ட பாரு, இந்த சிறந்த வஸ்திரத்தை போடுறார். இப்ப அப்பாவுக்கும் மகனுக்கும் உறவு வந்துடுச்சு. ஆனா அந்த உறவுல அவன் நிலைச்சிருக்கணும்னா அப்பாவுக்கு உண்மையா அவன் வாழும் பொழுது கர்த்தர் இன்னொரு பரிசை கொடுப்பார். அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க, வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். நமக்கு 2 வஸ்திரம். நீங்க பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7-8 வாசிக்கிறேன். நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவும். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். ஆட்டுக்குட்டியானுடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள், கல்யாண நாள் வந்துடுச்சு. அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவானுடைய நீதியே. அப்ப மணவாட்டி ஏற்கனவே ஒரு வஸ்திரம், அந்த வஸ்திரத்துக்கு அப்புறம் இன்னொரு வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. அது எப்படிப்பட்ட வஸ்திரமா? சுத்தமும் பிரகாசம் உள்ள மெல்லிய வஸ்திரம். அது என்னென்றால் பரிசுத்தவான்களுடைய நீதி. அப்படின்னா என்ன நீதி? நம்ம கிட்ட நீதி கிடையாது, ஆனா நீதியான தேவனுடைய வஸ்திரம் நம்ம மேல விழுந்தபடினால, நீதியாக அவர் நமக்குள் இருக்கப்படினால, நாம அவரோடு இணைந்து அநீதியை வெறுத்து நீதியாய் வாழும்போது அது உனக்கு சிறந்த வஸ்திரமாக கர்த்தர் நமக்கு தருகிறார். நீங்க சங்கீதம் 45 பார்க்கும்போது, ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமையுள்ளவள், அவள் உடை பொற்சரிகையா இருக்கிறது. நல்ல கவனிங்க, ராஜகுமாரத்தி அவள் உள்ளாக பூரண மகிமை, அவ்வளவு அவளுடைய இன்னர் லைஃப் பூரண மகிமை நிறைந்த வாழ்க்கை, யாராலும் குற்றச்சாட்டப்பட முடியாது. மனுஷங்களுக்கு முன்பாக ஒரு வாழ்க்கை இல்லை, அந்தரங்க வாழ்க்கையில தேவனுக்கு முன்பாக பூர்ண மகிமை உள்ளவள். அவள் உடை எப்படி இருந்ததுன்னா பொற்சரிகையா இருந்தது. ஓகே, உள்ள பூர்ண மகிமை, வெளியில பொற்சரிகை. அப்படியே நீ ராஜாவிடத்தில் அழைத்து கொண்டு வரலாம் அப்படின்னா இல்லை. 14ஆம் வசனம் சொல்லுகிறது, சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். அப்ப ராஜாவினிடத்துல இவ அழைத்து கொண்டு வரப்பட வேண்டும் என்றால் அவளுக்கு ஸ்பெஷல் ஒரு வஸ்திரம், சித்திர தையலாடை. அப்படின்னா என்னன்னா, அப்படியே நல்ல எம்ப்ராய்டரி ஒர்க், குத்தி 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 சின்ன சின்ன மைன்யூட் காரியங்களை வச்சு 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 பியூட்டிஃபுல்லாக வந்துடும். ஒரு ஒரு சாரியிலேயே ஒரு துணியில எம்ப்ராய்டரி போடும்போது நிறைய குத்தி 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 சாதாரணமாக தைக்கிற மாதிரி இல்லை. அதுக்கு அந்த அந்த டிசைன் வரணும்னா அத்தனை அனுபவத்துக்குள்ள அந்த மெட்டீரியல் கடந்து போகணும். இப்போ ராஜகுமாரத்தி உள்ளாக பூர்ண மகிமை உடையவள் தான், அவ பொற்சரியான உடை தான். ஆனா ராஜாவினிடத்தில் நீ வரணும்னா உனக்கு இன்னொரு வஸ்திரம். அது எப்படி தெரியுமா? சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். அப்படின்னா ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க, இன்றைக்கு நாம் வாழ்கிற வாழ்க்கை தேவனுடைய நீதி நம்ம மேல மூடப்பட்டிருக்குது. அவரோடு இணைந்து வாழ்ந்தா அந்த 1000 வருஷம் அரசாட்சியில நமக்கு வெண் வஸ்திரத்தை கொடுப்பார் ஆண்டவர். ஏன்னா ஜெயம் கொள்ளுவனோ அவன் வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். அப்ப 4ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்குதுல்ல, ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்கு உண்டு, அவர்கள் பாத்திரவான்கள் ஆகும்படியினால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட நடப்பார்கள். ஆண்டவரோடு நடப்பதற்கு என்ன குவாலிஃபிகேஷன்? பெரிய டிகிரியா, என்ன பெரிய பணமா? இல்லை. இந்த உலகத்துல நாம் வாழ்கிற நீதியான வாழ்க்கை வாழ்ந்தா வெண் வஸ்திரம் நமக்கு தரிப்பிக்கப்பட்டு அவரோடு நடப்போம். ரொம்ப சிம்பிளா சொல்லியிருக்கு, ஆனா அந்த நாளை நினைச்சு பாருங்க, அது ரொம்ப ரொம்ப மகிமை பொருந்திய ஒரு நாள். சும்மா எப்படியோ 1000 வருஷம் அரசாட்சியில் ஆண்டவரோடு நடந்துட்டு போகும் இல்லை, அநேக ஆசீர்வாதங்கள், கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு பரிசாக கர்த்தர் வச்சிருக்கிறார் 1000 வருஷம். அதுதான் ஆண்டவர் சொல்லுது,
நான் சொல்லிய வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. யோவான் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. நான் சொல்லிய வசனத்தை நீ கேட்டு என்னை அனுப்பினவரை நீ விசுவாசி. 1000 வருஷம் இருக்குது அப்படின்னா நீ விசுவாசி. உனக்காக ஒரு சிறந்த ஒரு பரிசை நான் வச்சிருக்கேன். அதை நீ இழந்து போகாத. நான் உனக்கு என்ன தெரியுமா, வெண் வஸ்திரம் உனக்கு தரிப்பிக்கப்படும். அதனால்தான் நான் நீ செத்த நிலைமையில் இருந்தாலும் 7 ஆவிகளை உடையவராய் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறேன். உன்னை நான் புறம்பே தள்ளி அழிக்க விரும்பல. ஏன் சாயலின்படி ஏன் ரூபத்தின்படி உன்னை தொட்டு தொட்டு உருவாக்கணும். அப்படின்னால செத்த நிலைமையில் இருந்தாலும் உன்னை உயிர் மீட்சி அடைய முடியாய் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுறதே காதுள்ளவன் கேட்க கடவன். அப்படி ஆண்டவர் பேசுறார். முதலாவது வாக்கு தத்தம், நீ உன்னுடைய பழைய நிலைமையெல்லாம் விட்டு நீ விழித்து கொண்டு ஜாக்கிரதையாகி, ஆண்டவரே நீ உன்னுடைய வருகைக்கு நீ ஆயத்தப்படுத்தும். ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் என்னென்ன தீர்மானம் எடுத்த, இந்தந்த காரியத்தில் நீ உயிர் உள்ளவனா, கர்த்தருக்காக எவ்வளவு ஊழியம் செஞ்ச, இப்ப ஊழியமே செய்ய முடியல. சபைக்கு வந்தா தூக்கம், எந்த ஊழியம் செய்ய இஷ்டம் இல்லை. ஏன் செத்த நிலைமை? அதை மாறி ஆதியிலே நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைத்து மனம் திரும்பி இதை கைக்கொள். நான் சீக்கிரமா வரப்போறேன் அப்படின்னா நீ ஜெயம் பெற்றுட்டா உனக்கு வெண் வஸ்திரம் அல்ல, ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஜீவ புஸ்தகத்தை நம்முடைய பெயர்கள்லாம் ஏற்கனவே எழுதப்பட்டிருக்குது. புதுசா ஜீவ புஸ்தகத்தில் உன் பேரை நான் எழுத மாட்டேன் அப்படின்னு இல்லை. ஜீவ புஸ்தகத்திலிருந்து உன் நாமத்தை கிறுக்கி போட மாட்டேன். எழுதப்பட்டதை தான் அழிக்க முடியும். இப்போ ஆண்டு என்ன சொல்றாரு? அவருடைய பரிசுத்தவான்கள், தெரிந்து கொண்டவர்கள், அவரால் அழைக்கப்பட்டவர்கள் எல்லார் பேரும் அந்த ஜீவ புஸ்தகத்துல இருக்கு. இப்போ ஆண்டு என்ன சொல்றாரு? நீ மட்டும் இந்த உலகத்துல என்னோடு இணைந்து வாழ்ந்தா உனக்கு அத்தனை ஆசீர்வாதம். அப்படின்னா இந்த ஜீவ, அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு லூக்கா 10:20 சொல்றாரு, பிசாசுகள் உங்களுக்கு கீழ்ப்படிதுன்னு நீங்க சந்தோஷப்படாதீங்க, பரலோகத்தில் உங்க நாமங்கள் எழுதப்பட்டதை குறித்து சந்தோஷப்படுங்கள். அப்படின்னா இந்த பரலோகத்தில் ஆசீர்வாதங்களை 3 விதங்கள்ல நம்ம அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கலாம். ஒன்று, இந்த உலக வாழ்க்கையில சபையோடு இணைந்த வாழ்க்கை. 2வது 1000 வருஷம் அரசாட்சி. 3வது நித்தியமாய் தேவனோடு இருக்கும் வாழ்க்கை. இப்ப நீங்க கேட்கலாம், 1000 வருஷம் அரசாட்சினா என்ன? நித்தியமான வாழ்வு என்றால் என்ன என்றால், 1000 வருஷம் அரசாட்சியில கர்த்தருடைய பிள்ளைகளும் தேவனும் அப்படியே அரசாளுவார்கள். 1000 வருஷம் முடிஞ்ச பிறகு உலக தோற்றத்திலிருந்து அந்த நாள் வரையிலும் இயேசுவை அறியாத ஜனங்கள், அவங்க தான் அப்பதான் முதலாவது எந்திரிப்பாங்க. எந்திரிச்சு அவங்களுக்கெல்லாம் வெள்ளை சிங்காசனத்துல ஆண்டவர் உட்கார்ந்து எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுப்பார். அவன் செய்த கிரியைகள், எவ்வளவு துன்மார்க்கமான காரியங்கள், கொடுமையான காரியங்கள் உலகத்துல நடக்குது. ஒண்ணுமே நீதி வரலையே, என்ன செய்வோம்? கடவுளுக்கு கண்ணு இல்லையான்னு ஜனங்கள் ஒரு பக்கம் புலம்புறாங்க. ஆனா நீதி செய்கிற ஒரு வேளை வரும். அப்ப அந்த 1000 வருஷம் அரசாட்சியில அந்த முடிந்த பிறகு வெள்ளை சிங்காசனத்திலிருந்து ஆண்டவர் நியாய தீர்ப்பு கொடுப்பார். அந்த நியாய தீர்ப்பு முடிஞ்ச உடனே புதிய வானமும் புதிய பூமியும் தோன்றும். அந்த புதிய வானமும் புதிய பூமி தோன்றும் பொழுது என்ன ஆகுதுன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்றாரு, நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், அது தேவனுடைய பரலோகத்திலிருந்து அப்படியே ஒரு நகரம் இறங்கி வருது. அப்படியே பிரகாசமா அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல இருந்தது. அப்ப அந்த புதிய எருசலேம் வருது. பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்குது, இதோ தேவன் மனுஷரிடத்தில் வாசம் பண்ணுகிறார், அவர்கள் அவருடைய தேவனாயிருப்பார், அவர் அவருடைய தேவனாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். அவர்கள்னா யாருன்னா புதிய எருசலேம். புதிய எருசலேம் யார்? நாம தான். அப்ப கர்த்தர் நம்மை புதிய எருசலேமாய் கொண்டு வந்து நம்ம கட்டி இந்த உலகத்தில் நம்மளை பிரகாசிக்க பண்ணி அது நடுவிலே தேவன் வாசம் பண்ணுவார் நித்திய காலமாய். அதுதான் நித்தியம். ஸோ இந்த உலக வாழ்க்கையில சபையில நமக்கு சில ஆசீர்வாதங்கள். என்ன ஆசீர்வாதங்கள்? பாவம் மன்னிக்கப்படுது, நம்ம ரட்சிக்கப்படுறோம், நீதிமானாக்கப்படுறோம், பரிசுத்தமாய் மாற்றப்படுறோம், மறுபடியும் பிறக்கிறோம், தேவனுடைய நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ள விசுவாசிக்கிறோம், தேவனுடைய திவ்ய சுபாவங்கள்லாம் நமக்குள்ள வருது. இதெல்லாம் தேவன் நமக்கு கொடுத்த பெரிய 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 ஆசீர்வாதம். சபை வாழ்க்கையில சபையோடு இணைந்து வாழும் பொழுது இந்த இத்தனை அனுபவம், this is initial blessings. நித்திய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆரம்ப நிலை இந்த ஆசீர்வாதம். என்ன? நம் பாவங்கள் மன்னிக்கப்படுது, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். நம்ம மீட்கப்பட்டோம், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். மறுபடியும் பிறந்தோம் அப்படின்னா தேவனுடைய ஜீவனை நமக்குள்ள வந்துருச்சு, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இந்த பூமியில இருந்தாலும் நமக்கும் பரலோகத்தின் ஜீவனுக்கும் கனெக்ஷன் வந்துருச்சு. பாருங்க எத்தனை ஆசீர்வாதம். நித்திய ஜீவன் உண்டென்று விசுவாசிக்கிறோமே, அந்த தேவனுடைய திவ்ய சுபாவங்கள். இதுல
இந்த சபை வாழ்க்கையில ஆண்டவரோடு இணைஞ்சு நம்ம அவருக்கு நம்ம எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து வாழ்ந்தோம் என்றால் கர்த்தர் நம்மை இந்த 1000 வருஷம் அரசாட்சியில வாழ்வதற்கு உதவி செய்வார். அதுக்கப்புறம் நித்தியத்தில் வாழ உதவி செய்வார். பிரியமானவர்களே, அப்படின்னா ஜீவ புஸ்தகத்திலிருந்து உன் பேரை நான் கிறுக்கி போட மாட்டேன். அதுக்கப்புறம் சொல்றாரு, அப்படி மட்டும் மாட்டேன், உன்னை எனக்காக நீ கஷ்டப்பட்டு உன் மரிச்சு போன நிலைமையிலிருந்து நீ உயிரோடு எழுந்து நீ ஜெயம் பெற்றுட்ட பத்தியா நான் சொன்னதை கேட்டுட்டு, அதனால உன்னை என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர்களுக்கு முன்பாகவும் என்ன சொல்வேன்னா, என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர்கள் முன்பாகவும் அவன் நாமத்தை நான் என்ன செய்வேன், அதுக்கு உன் பேரை நான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்படின்னா இந்த ஆசீர்வாதம் ஒருவேளை 1000 வருஷம் அரசாட்சியில கர்த்தர் இதை நமக்கு செய்வார் என்று வாக்கு கொடுத்தாலும், இப்ப நாம் வாழ்கிற வாழ்க்கையில சபையோடு இணைந்து வாழும்போது இத்தனை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க, இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி எத்தனை தடைகளை பிசாசு கொண்டு வந்தாலும் அதற்கு தடைகளை மீறி ஜெயம் கொடுக்க கர்த்தர் நமக்கு வல்லவராயிருக்கிறார். நம்ம அவரோடு ஒத்துழைக்கணும், அவ்வளவுதான். வசனத்தின் மேல ஆசையாயிருந்து வேதத்தின் மேல் பிரியமாயிருந்து இரவும் பகலும் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படி தியானமா இருக்கும் பொழுது கர்த்தர் நம்ம செத்து போன அனுபவங்கள் எல்லாத்தையும் மாற்றி நம்ம உயிருள்ளவர்களாய் மாற்றுவது மட்டுமல்ல, நம்ம விழித்து கொண்டு கர்த்தரோட வருகைக்கு கர்த்தர் நம்மளை ஆயத்தப்படுத்துவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? அன்புள்ள பிதாவே இயேசுவே, இந்த வேளைக்கு நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னீங்களே, திருடனை போல வருகிறேன் என்று சொன்னீங்களேப்பா. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். அப்பா, அந்த உலகத்துல எங்களை தோக்கடிக்கணும்னு பிசாசு எத்தனையோ திட்டங்களை வச்சிருக்கிறான். அது எல்லாம் வானத்தையும் பூமியையும் படைத்த இயேசுவின் நாமத்தினாலே முறியடித்து ஜெபிக்கிறேன். எங்களுடைய வாழ்க்கையில சத்துரு போட்டிருக்கிற அஸ்திபாரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அசைக்கப்படட்டும் ஆண்டவரே. எல்லா மதில்களும் இடிந்து விழட்டும் ஆண்டவரே. எந்த பலவீனங்களோ வியாதிகளோ வேதனைகளோ எதுவும் தாக்காதபடிக்கு ஒவ்வொரு குடும்பத்தையும் இரத்தத்துல மறைச்சுக்கொள்ளும். குடும்பங்கள்ல சமாதானம் உண்டாகட்டும், நல்ல காரியம் நடக்கட்டும், கர்ப்பங்கள் திறக்கப்படட்டும், கட்டிகள் எல்லாம் கரைஞ்சு போகட்டும், பிரிந்திருக்கிற குடும்பங்கள் இணைக்கப்படட்டும். தேவாதி தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிற குடும்பமாய் ஒவ்வொரு குடும்பமும் மாறட்டும் ஆண்டவரே. குடும்பத்தில் குடும்ப ஜெபம் உண்டாகட்டும், துதியும் ஆராதனையும் பெருகட்டும் ஆண்டவரே. என் தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இந்த குடும்பத்தில் உள்ளவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவே, உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். நீர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் ஆண்டவரே அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. எங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்கப்பா. எந்த விதத்திலும் ஆண்டவரே நாங்கள் உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சு எங்கள் வஸ்திரம் அழுக்குப்படக்கூடாது. அது செத்த பிரேதத்தினால தீட்டுப்பட்டது போல தீட்டுப்படக்கூடாது ஆண்டவரே. செத்த கிரியைகள் எங்களை விட்டு விலகட்டும். உமக்கு உண்மையாக நாங்கள் உண்மை உத்தமாய் வாழ, அதன் மூலமாக எங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட, எங்கள் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட உடைய திருக்கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். எல்லா துதிக நன்மையுமே நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். God bless you all.